Om Namah Shivaya. Once again coming back with Amarnath Astro YouTube channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா கேது கூட புதன் அதாவது வித்யாகாரகன் சேர்ந்தால் என்ன மாதிரி பலன்கள் நீங்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படின்றத ஒரு லைவ் ஜாதகத்தோடு விளக்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கேது கூட மற்ற கிரகங்கள் அதாவது கேது கூட ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்தால் என்ன மாதிரி பலன்கள் தசாபுத்தியில் கிடைக்கும்ன்றது பழைய வீடியோக்களில் நம்ம ஏற்கனவே நம்ம பதிவிட்டு வரோம். அதோட வரிசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேது கூட புதன் அது சேர்ந்தால் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடமாக இருந்தாலும் சரி, ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிட புத்தகமாக இருந்தாலும் சரி, பொதுவான பலன்கள்னால் கேது தடை நாயகன், தடை செய்வார், அதாவது ஸ்பீட் பிரேக்கிங் பிளானெட்டு, வேகமாக சில கெட்ட விஷயத்தை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் பொதுவான கருத்து. அதை வச்சுட்டு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி தப்பாக தான் இருக்கும். இது கூட புதன் சேர்ந்துன்னா கேது கூட புதன் நெருக்கமாக சேர்ந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க. புதன்றது வித்யாகாரகன், தொழில் செய்கிற காரகன். அதை தவிர பேங்கிங் ரிலேட்டட் திங்ஸுக்கு அவர் தான் ஹெட்டு. இதை தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் இந்த படிப்புக்கெல்லாம் அவர் தான் துணை செய்கிறது. இன்ஜினியரிங்க்கு அவர் தான் துணை செய்வார். இதெல்லாம் பொதுவான பலன்கள். இது கூட கேது கூட புதன் இந்த மாதிரி சேர்ந்ததுன்னா படிப்பு வராது, படிப்பில் பிரச்சனை வரும், படிப்புன்றது இருக்காது, அவங்களோட நுண்ணறிவு அதாவது இன்டெலிஜென்ஸ் பாதிக்கப்படும். ஏன்னா கேதுன்றது நரம்பு மண்டலம் சார்ந்த ஒரு கிரகம். கேது மட்டும் இல்லை, கேது கூட புதன் சேரும்போது புதனும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் கேதுனால். இதெல்லாம் பெரிய ஜென்ரல் ப்ரெடிக்ஷனாக சொல்லுவாங்க. அந்த ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்லாம் எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஜாதகத்துலேயும் என்ன ஈவெண்ட்ஸ் நடக்கணுன்றது அவங்களோட ஜாதகத்திலே இருக்கும். ஒரே ஒரு பிளானட்டோ 2 பிளானட்டோ வச்சு எல்லாமே நடந்துடும். அதுதான் திருப்பி நம்ம சொல்கிறோம். அவங்களோட லக்னம், லக்னாதிபதி, தசாநாயகன், அதாவது தசாவோட பிளானட் எந்த வீட்டில் இருக்குது, என்ன கிரகம் சேர்ந்துருக்கு, என்ன கிரகம் பார்க்குது, புத்தியோட நாயகனோட பிளானட் எங்கே இருக்குது, அது ஆதிபத்தியத்தில் லக்னத்துக்கு எப்படி வருது, இதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். ஒருவேளை உங்களுக்கு கேது தசை நடக்குது, புதன் தசை நடக்குது, இல்லை சுக்கிர தசை நடக்குது, பிரச்சனை இருக்குது, எனக்கு கண்டுபிடிக்க முடியல, பிரச்சனை எதுக்கு வருதுன்னு தெரியல, ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், பெயரோட என்ன பிரச்சனை, என்ன தசை நடக்குதுன்னு கூட நீங்கள் சொல்ல வேணாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் அதற்கான பதில் எதனால் வருது, எப்போ சரியாகும்னு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிட போகிறேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு இலவச ஜோதிடம் சொல்கிறதுக்காக கிடையாது. நீங்களே பலன் எப்படி எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோ பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் அந்த விளக்கம் மூலமாக புரியும். உங்களுக்கும் பலன் எடுக்கிறது தான், தெரிஞ்சுக்கணுன்றது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோட நோக்கம். அதனால் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு உதாரண ஜாதகத்தோட இப்போ இருந்துக்கிட்டு இருக்கவங்களோட ஜாதகத்தை எடுத்து நம்ம போடுறோம். அதனால் என்ன யூஸ்னால் ப்ரெடிக்ஷன் ஜென்ரலாக சொல்லாமல் சனி பயிற்சி இங்கே இருக்குது, ராசிக்கு 11 சனி இருக்குது, ராசிக்கு 8 சனி இருக்குது, பிரச்சனை வரும், 11 சனி இருக்குது, லாபம் வரும், இதெல்லாம் ஜென்ரலாக சொன்னீங்கன்னா எந்த விஷயமும் பெரும்பாலானவருக்கு 99% நடக்காது. உங்கள் ஜாதகம் தான் 99% உங்களுக்குரிய பலன்களை சொல்லும், உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனி தசை நடந்தது ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா படிப்பில் பிரச்சனை வரும், அதெல்லாம் ஒரு ஜென்ரல். இப்போ கேது கூட புதன் இருக்குது, புதனோட தசாவில் புதன் ஒரு 25 வயசுக்குள்ளே புதன் தசா வருது, கேது தசா வருதுன்னா படிக்கவே மாட்டாங்க, படிப்பில் தடை வரும், மெமரி லாஸ் ஆகும், படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது, மக்கப் பண்ண மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு படிக்கிறதே தடைப்பட்டுரும் அப்படின்லாம் பொது பலனாக இருக்கும். அதனால தான் இந்த பொது பலன்லாம் சொல்லக்கூடாது, ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கணுன்றது தான் ஒவ்வொரு பதிவிலும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒருவேளை உங்களுக்கு பலன்கள் எடுக்கிறது கற்றுக்கணும், எப்படி பலன் சொல்லணும், ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும், பேசிக்லாம் தெரியும், ஹையர் லெவலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த ஜாதகத்தை சொல்லுங்கள். பிறந்த ஜாதகம்னா பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஜோதிடம் தெரியும் அப்படின்றது உங்கள் ஜாதகம் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்றதை உங்களுக்கு ஃபர்தராக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தகவல் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தான். சரிங்களா? இப்போ நம்ம பதிவுக்கு போகிறோம். கேதுவும் புதனும் சேர்ந்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி கேது ஃபாஸ்ட் பிளானட்டு, தடை செய்கிற பிளானட்டு, ஜென்ரல் ப்ரிடிக்ஷன். புதன் வித்யாகாரகன், தொழில்காரகன், பேங்க்குக்கு அவர் தான் ஆகிட்டு. கேதுவும் புதனும் சேர்ந்தால் கடன் வரும், நரம்பு மண்டலம் பாதிக்கும், ஸ்கின் டிசீஸ் வரும். இதெல்லாம் கெட்ட பலனாக ஜோதிடர் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது. ஆனால் அதெல்லாம் நடக்குமானா எல்லாருக்கும் அது நடக்காது. கேது தசையிலையும் நடக்காது, புதன் தசையிலையும் நடக்காது. அவங்களுக்குரிய பலன்கள் தான் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தோடைய உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சா தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகி, பெண்ணோட ஜாதகம். இவங்க பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 28 செப்டம்பர் 2005 3 மணி 15 நிமிஷம் மதியத்தில் பிறந்திருக்காங்க, திருச்சிராப்பள்ளியில். அதாவது 28 செப்டம்பர்
2005 15:15 ஹவர்ஸ், அதாவது 3:15 PM. இவங்க திருச்சியில் பெர்த் பிளேஸ். இவங்களோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட லக்னம் வந்து மகர லக்னம். மகர லக்னம் கடக ராசி. கடக ராசினா 7 சந்திரன் இருக்குது, சனியும் சேர்ந்துருக்கு. சரிங்களா? மற்ற கிரகம் பார்த்தீங்கன்னா 3ல் ராகு இருக்குது. 3னா மீனனில், 9ல் வந்து கேது இருக்கணும். 3ல் ராகு இருந்தால் 9ல் கேது இருக்கும் இல்லைங்களா? கன்னி ராசியில் இருக்குது. நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கேது கூட புதன் இருக்குது. அதே கன்னி ராசியில் 19 டிகிரியில் புதனும் 20 டிகிரியில் கேதுவும் இருக்குது. இது தவிர 11 டிகிரியில் சூரியனும் அங்கே இருக்குது. மீதி இருக்க 2 பிளானட்கள், 3 பிளானட் பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு 10வது வீட்டில் குருவும் சுக்கிரனும் இருக்குது. அது வந்து சுக்கிரனுக்கு சொந்த வீடு துலாமில் இருக்குது. 4வது வீட்டில் செவ்வாய் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பல ஜோதிடர்கள் பார்ப்பாங்க, செவ்வாய் வந்து சூப்பராக இருக்குது, இந்த பையன் வந்து இந்த பெண் வந்து டாக்டருக்கு படிப்பாங்க. ஏன்னா செவ்வாய் இப்போ வந்து தொடர்பு கொள்கிற பிளானட் வந்து குருவும் சுக்கிரனும். அதனால் வந்து செவ்வாய் சுபத்துவம் சூப்பராக இருக்கு, அதனால் வந்து இவங்க டாக்டர் தான் படிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது எப்படி இருக்கும்ன்றது உண்மையாக என்ன ஜாதகம்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா தசாபுத்தி வச்சு தான் பலன்கள் வரும், லக்னத்தை வச்சு தான் பலன்கள் வரும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஜாதகிக்கு பார்த்திங்கன்னா இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிறது கேது தசை நடக்குது. கேது கூட செவ்வாய் மாதிரி பலன் கொடுக்கும், டாக்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வேறு விஷயம், அவங்கெல்லாம் விட்ருங்க. இப்போ உண்மையான பலன் என்னன்றதை உண்மையிலே நடந்துகிட்டு இருக்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? கேது தசை வந்து உங்களுக்கு 2023 ஆரம்பிச்சுது. அதாவது இப்போ வந்து இவங்களுக்கு 20 வயசு ஆகிருக்கு. இவங்க படிக்கிறது வந்து என்ன படிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேது தசையில் படிப்பு தடைப்பட்டுருன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேதுவும் புதனும் 9ல் இருக்குது. அந்த 9ன்றது வந்து அவங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸு, அதாவது ஒரு திரிகோண வீட்டில் இருக்குது, அந்த மாதிரி படிக்கிறதெல்லாம் தடைப்படும். புதன் கூட உச்ச புதன் கூட கேது சேரும் போது அந்த கேதுவே அந்த 1 டிகிரி இணைவில் இருக்கும்போது பிரச்சனையை கொடுத்துரும், படிப்பை கெடுத்துரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து வெறும் கேது வச்சு மட்டும் சொல்ல முடியாது, கேது கூட இருக்கிற புதனை வச்சு மட்டும் சொல்ல முடியாது, மற்ற பிளானட்டையும் பார்க்கணும். கேது தசையே நடந்தாலும் கேது கூட இருக்கிறது உச்ச புதன். சரிங்களா? இவங்க உண்மையிலேயே படிச்சுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, புதன் வந்து அதோட சொந்த வீட்டில் கேது கூட இருக்குது. கேதுன்றது குறைக்கிற கிரகம் ஜென்ரலாக சொன்னாலும், அந்த கேது வந்து புதனோட பவரை எடுத்துகிட்டு அவங்கள புதனோட ஸ்கில்லாம் கேது கொடுக்குது. புதனோட ஸ்கில் வந்து கன்னி ராசியில் என்னென்னா இன்ஜினியரிங், அக்கௌண்டிங், பேங்கிங், இதெல்லாம் இவங்க படிக்கிறது இன்ஜினியரிங். கேது மாதிரியே பலன் கொடுக்குற இன்னொரு பிளானட் வந்து செவ்வாய். செவ்வாயும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் குருவோட தொடர்பில் இருக்குது. செவ்வாயும் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் ரிலேட்டட் பிளானட்டு. சனி கூட 7லேருந்து பார்க்குது லக்னத்தை சந்திரன் கூட சேர்ந்து. பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறது சந்திரன் சனி சேர்ந்து 7ல் இருந்து தான் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வச்சு தான் பலனை அதை படிப்பாங்க. அது சம்மந்தமாக ஒரே ஒரு செவ்வாய் வந்து குரு பார்த்துட்டாரு, குரு பார்த்துட்டாரு, சுக்கிரன் பார்த்துட்டாரு, செவ்வாய் சூப்பராக இருக்குது, சொந்த வீட்டில் இருக்குது, டாக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஜாதகத்தை வச்சு தசாபத்தியை பார்க்காம அப்படி வச்சிங்கன்னா மொத்தமாக தப்பாயிடும். யார் டாக்டர் படிப்பாங்க, யார் இன்ஜினியரிங் படிப்பாங்க, யார் வந்து பேங்கிங் படிப்பாங்க, யார் சிஏ படிப்பாங்க, யார் கவர்மெண்ட் ஜாப் வராங்க, அவங்களெல்லாம் வந்து லக்னம் லக்னாதிபதி தசாபுத்தி மட்டும்தான் அவங்களுக்கு டிசைட் பண்ணுது. ஒருவேளை அவங்களுக்கு தசாபுத்தியே வரலைன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொது பலனாக செவ்வாய் சூப்பராக இருக்குது, டாக்டர் ஆகிடுவாங்க, சனி சூப்பராக இருக்குது, அவங்க ஒரு ஃபேக்ட்ரியில் நிறையா பேரை வச்சு வேலை வாங்குவாங்க. இல்லை வந்து குரு வந்து சூப்பராக இருக்குது, அவங்க வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஜுவல்லரி ஓனாக வச்சுருப்பாங்க, லட்சமாக சம்பாதிப்பாங்க. சுக்கிரன் சூப்பராக இருக்குது, அவங்க வந்து சில்வர் ரிலேட்டட் தொழில் பண்ணுவாங்க, ட்ரெஸ் மெட்டீரியல் சேல்ஸ், இதெல்லாம் வந்து சொன்னாங்கன்னா எல்லாமே தப்பு. ஏன் சொல்கிறேன்னா திருப்பி இந்த கேதுவும் புதனும் சேர்ந்துருக்குது. பொதுவாக எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, செவ்வாய் 4ல் இருக்குது, படிப்போட இடத்துல இருக்குது, பேசிக் எஜுகேஷன். செவ்வாய் வந்து குருவும் சுக்கிரனும் இணைந்து பார்க்குறாங்க, டாக்டர் ஆகிருப்பாங்க, 7ல் வேறு சந்திரன் இருக்குது, சர்வீஸ், அதனால் டாக்டர் தான் இந்த ஜாதகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 100% தப்பு. லைவில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பெண்ணு. இவங்க படிச்சுட்டு இருக்கிறது வந்து இன்ஜினியரிங் ஏன் படிக்கிறாங்கன்னா, கேது வந்து 9ல் புதனோட 1 டிகிரி இணையில் இருக்குது. புதன் வந்து கன்னியில் இருக்கிறத விட்டு கன்னி ராசிக்குரிய புதன் வந்து இன்ஜினியரிங் கொடுக்கும். இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஸ்டடீஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கேது வந்து செவ்வாய் மாதிரி பலன் கொடுக்குன்றது 4ல் இருக்க செவ்வாய் வந்து அந்த இன்ஜினியரிங் சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? செவ்வாய் தசை கிடையாது,
அந்த இன்ஜினியரிங் சப்போர்ட் பண்ணுறது செவ்வாய் வந்து அடிஷ்னலாக கொடுக்கும். இப்போ சனி வந்து ராகு வந்து சனி மாதிரி செயல்படும், செவ்வாய் வந்து கேது வந்து செவ்வாய் மாதிரி செயல்படணும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக இது சொன்னால் இப்படி பலன் எடுக்கணும். இதான் உண்மையிலே நடக்குது இந்த ஜாதகியோட படிப்பு தான். சரிங்களா? அதனால் கேது தடை செய்யும் அதெல்லாம் வந்து யாராவது சொன்னாங்கன்னா தப்பு. ஜென்ரல் ப்ரிடிக்ஷனை உங்கள் ஜாதகத்தை வச்சு சொன்னாங்கன்னா ஜாதகத்தை மூடி வச்சுட்டே சொல்லலாம். அவங்க ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் உங்கள் ஜாதகத்தை பார்க்க தேவையில்லை. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொன்னாங்கன்னா அவங்க பார்க்க வேண்டியது லக்னம் எப்படி இருக்குது, லக்னத்தோட எந்த கிரகம் பார்க்குது. இதே ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர லக்னம், லக்னத்தை சனி பார்க்குது, சந்திரன் பார்க்குது. சரிங்களா? லக்னாதிபதி யார்? சனி. சனி கூட வந்து சந்திரன் சேர்ந்துருக்கு. சனி கூட சந்திரன் சேர்ந்துருக்குது. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சந்திரன் சொந்த வீட்டில் இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகிக்கு நடக்கிறது கேது தசை. கேது இருக்கிறது வந்து புதனோட வீடு 9ல் கன்னி ராசியில் புதன் கூடயே சேர்ந்துருக்கு. உச்ச புதன் கூட 1 டிகிரியில் சேர்ந்துருக்கும் போது நல்ல படிப்பை கொடுத்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் படிப்பை கொடுத்து நல்லா படித்து அடுத்து வர சுக்கிர தசையிலையும் இவங்க பெரிய அளவில் முன்னேறுவாங்க. சுக்கிரன் எங்கே இருக்குது? 10ல் இருக்குது. 10லேருந்து பார்க்குற இடம் 4வது வீடு. 10ன்றது தொழில். இவங்க நல்ல இன்ஜினியரிங்கில் சைன் ஆகி அடுத்த சுக்கிர இதில் தசையில் பெரிய ஆளாகி நல்ல ஒர்க் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் பொது ப்ரிடிக்ஷனை பாருங்கள், பார்த்துக்கிட்டு ஒரு அறிவுக்காக வச்சுக்கோங்க. அதே வச்சு பலன்களாக சொன்னிங்கன்னா தப்பாக தான் இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிடிக்ஷன் அந்தந்த ஏஜில் வரும், அதுதான் நடக்கும். அதை தான் நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா சரியாகும். இந்த பதிவை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இல்லை உண்மையாகவே ப்ரிடிக்ஷன் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மற்ற விஷயத்தை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஃபர்தராக வந்து மற்ற வீடியோக்கெல்லாம் என்ன போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் டாபிக் இருந்ததுன்னா போடுங்க, விருப்பம் இருந்தால் போடுங்க. ரெடி வரிசையாக தினமும் 2 பதிவு வந்துட்டுருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கணும், எப்படி பலன் சொல்லணும், அதை வச்சு தான். பேசிக் வந்து உங்களுக்கு தெரியும், பார்த்துட்ருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பேசிக். குரு எங்கே உச்சம் ஆகிறாரு, செவ்வாய் எங்கே உச்சம் ஆகிறாரு, செவ்வாய் சுபமாக இருந்தால் டாக்டர் ஆவாங்க. அந்த பலன்லாம் வந்து விட்ருங்க. அவங்க ஜாதகத்துலேயே அவங்களோட பலன் இருக்குது. அதை எப்படி எடுக்கணுன்றது மட்டும் கரெக்டாக கற்றுக்கோங்க. தவறான இதில் வந்து கண்ணோட்டத்தில் பலன்கள் தயவு செஞ்சு யாருக்கும் சொல்லாதீங்க, அது தப்பு. சரிங்களா? அனைத்து ராசியினரும் வாழ்க வளமுடன் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்த்துகிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.